தமிழ்ல சொல்லிவிடவா அப்படின்னு ஒரு ஃபேவரைட் மூவிங்க. என்னோட ரொம்ப ஃபேவரைட்டான மூவி. இத பாருங்களேன். சிம்பிளா ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அனாவசியமா செலவு பண்ணாம இந்த பணத்தை எஃப்டில போட்டா வயசான காலத்துல உதவும் இல்லையா? இந்த மூவில வர மாரி அனாவசியமா செலவு பண்ணாம அந்த பணத்த எஃப்டில போட்டா, அந்த காலத்துல வேணா அது கரெக்ட்டா இருந்திருக்குங்க. ஆனா இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நம்மளோட எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. அதனால இப்போ இந்த காலகட்டத்துக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தான் ரொம்ப பெஸ்ட்டா இருக்குங்க. இப்போ கோல்டன் பைல பாண்ட்ஸ்ல எப்படி லைவா இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத லைவா பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டன் பே வெப்சைட் உள்ள போயிடுறேங்க. இதில பார்த்தீங்கன்னா, எல்லா பாண்ட்ஸும் இந்த மாரி வந்து லைவா வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இத வந்து எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லா பாண்ட்ஸுமே இதில வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில ஒண்ணு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த முத்தூட் மினி ஃபினான்சஸ் இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 9,871 காட்டுங்க. இத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. அதாவது 1,00,000னா 98,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து இந்த மாரி ஒரு 650, 700 அந்த ரேஞ்சஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வரும். கடைசியா வந்து அது வந்து மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். இது மாரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இத குடுத்தீங்கன்னா, பே குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு போயிடும். இப்போ இதில நீங்க உங்ககிட்ட இருக்கிற யுபிஐ ஆப்ஷன்ஸ்ல ஜிபே, இல்ல ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாரி எதுல வேணா நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா, உங்களோட பாண்ட் வந்து பர்ச்சேஸ் ஆயிடுங்க. அவ்வளோதான். சிம்பிள் தாங்க. இதில இப்போ நான் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவ இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரு 2 பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2மே வந்து நாவி ஃபின்சர்வ் அதில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க இதில பண்ணணும்னு இல்ல. எதில வேணா பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்து இந்த 1163 இந்த ரூபீஸ் வந்து எனக்கு வந்து இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டா வந்து பே அவுட் ஆயிருக்கு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எனக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ இதோட மெச்சூரிட்டி முடியும்போது இது வந்து என்னோட அக்கவுண்ட்டுக்கு ஃபுல்லாவே வந்துரும். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, உங்களோட பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ சக்ஸஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாண்ட்னா என்ன? பாண்ட்ஸ் யாருக்கெல்லாம் நிஜமாவே சூட்டபிளா இருக்கும்? யாருக்கெல்லாம் தேவை? அதை எப்படிலாம் அதில டைவர்சிஃபை பண்ணுறது? அப்படின்ற ஏ டூ இசட் பாண்ட்ஸ் ரிலேட்டடான ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா, கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த கோல்டன் பேயோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இதே மாரி தொடர்ந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.